சிற்றம்பலம். 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 ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிறவனைத்தும் நீயாய் நின்றாய். நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டாது நின்றாய். தேனாடும் கொன்றையனே நெற்றியூரா திருவானைக்காவில் உரை சிவனே ஞானம் ஆனாயுள் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லல் கண்டங் கொண்டடியே என் செய்வேனே. சிற்றம்பலம். 18 புராணங்கள்ல இன்றைக்கு 14வது புராணமாக வாமன புராணம் படிக்க போறேன். ராணியக்கா வாசிங். வாமன புராணம். புராணம் பற்றி வாமன புராணம் விஷ்ணு எடுத்த அவதாரத்தை பற்றி பேசுவதாகும். இது 6000 பாடல்களை உடையது. இந்த புராணத்தில் பின்வரும் தலைப்புகள் விரிவாக பேசப்படுகின்றன. தட்ச யக்ஞம், இமவான் மகளாக பார்வதியின் தோற்றம், பார்வதியின் தவம், கணேசர் தோற்றம், கார்த்திகேயன் கதை, பிரகலாதன் நைமிசாரண்யத்திற்கு யாத்திரை சென்ற கதை, குருஷேத்திர சிறப்பு, சேருமான் அணிந்திருக்கும் பாம்புகள் பற்றி கதை, மகிஷாசுரன் வதம், அந்தகன் கதை, விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த கதை ஆகியவை இடம்பெற்றுள்ளன. ஒருமுறை நாரதர் புலஸ்தி முனிவரிடம் சென்று வாமன புராணத்தை சொல்லுமாறு வேண்டினார். புலஸ்தியர் சொன்ன கதை வாமன புராணமாக வந்துள்ளது. சிவ பார்வதி. சிவபெருமானும் பார்வதியும் மந்திரமலையில் வசித்துக் கொண்டிருந்த பொழுது கோடையின் பொம்மை தாங்காத பார்வதி சிவனை பார்த்து எப்படியாவது ஒரு வீடு கட்டிக்கொண்டு மற்றவர் போல நாமும் வாழக்கூடாதா என்றார். அதற்கு திறந்த வெளியில் வாழ்வதாக அவருக்கு வீடு வேணும். அதற்கு திறந்த வெளியில் வாழ்வதுதான் என்னுடைய முடிவு. நீ வெயிலில் கொடுமையில் அவதிப்படுகிறா என்றார். காடுகளில் மரத்தடியில் சென்று வாழலாம் வா என்று கூறி பார்வதி மரங்களின் நிழலில் வாழத் தொடங்கினார். கோடை போய் மழைக்காலம் வந்தது. மேகங்கள் இடியை மின்னலையும் உண்டாக்கி மயில்கள் ஆடத் தொடங்கின. சோவென்று மழை பெய்த மழையில் மலை அருவிகள் வீழ ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு. இப்பொழுது பார்வதி சிவனை பார்த்து, நாமும் எல்லோரையும் போல வாழ வேண்டாமா? அழகிய வீட்டை கட்டிக்கொண்டு அதில் வாழ்ந்தால் இந்த மழையில் நினைந்து குளிரில் வாடும் நிலைமை ஏற்படாது என்று கேட்டுக்கொண்டார். அதை கேட்ட சிவன், பார்வதி நிலைமை புரியாமல் பேசுகிறாய், கட்டுவதற்கு ஒரு துணி கூட இல்லாமல் புலித்தோலை அணிந்திருக்கிறேன், பொன்னகை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் இந்த பாம்புகளை அணிந்திருக்கிறேன், இந்த நிலையில் வீடு கட்ட பொருளுக்கு அங்கே போவதை நடக்கிறேன், மழை காண முடியும் வரை சரி சும்மா ஒரு கதை புராண கதை என்று கூறி பார்வதியை வளைத்துக் கொண்டு மேகங்களில் வாழ புறப்பட்டார். வடமொழியில் ஜீமுதா என்றால் மேகம் என்று பொருள்படி. மேகத்தில் வாழ்ந்தால் சிவனுக்கு ஜீமுத கேது என்று பெயர் வந்தது. பிரமனின் வெற்றி. முன்னொரு காலத்தில் பிரபஞ்ச உற்பத்திக்கு முன்னர் எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. சூரியன், சந்திரன் முதலியதன் அவதி எதுவும் இல்லை. எங்கும் இருள். பூமியை தண்ணீர் மூடியிருந்தது. அத்தண்ணீரில் விஷ்ணு உறங்கிக் கொண்டிருந்தார். ஒருவாறாக யுக முடிவில் விஷ்ணு தன் கண் விழித்தார். பொழுது விழிந்ததை பாராட்ட தட்சன் ஒரு யாகம் செய்தார். சிவனை தவிர ஏனைய தேவர்கள் அனைவரையும் தட்சன் அழைத்திருந்தார். சிவனை ஏன் அழைக்கவில்லை என்று நாரதர் கேட்க, அவர் கையில் பிரம கபாலம் ஒட்டி கொண்டிருக்கின்றது. அதனால் தான் அழைக்கவில்லை என்று புலஸ்தியர் கூறினர். பிரமன் மண்டையோடு எப்படி சிவனிடம்
வந்தது என்று நாரதர் கேட்க புலஸ்தியர் கூறத் தொடங்கினர். பிரபஞ்ச உற்பத்திக்காக விஷ்ணு ஒரு முறை பிரம்மனை தோற்றுவித்தார். அவர் 4 வேதங்கள் கற்றவராகவும் 5 தலை உடையவராகவும் இருந்தார். திடீரென்று அவர் எதிரே காளை வாகனத்தின் மேல் பார்வதியுடன் சிவன் வந்து தோன்றினார். சிவன் பிரம்மனை பார்த்து, நீ யார், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டவுடன் பிரமன் படுகோபம் கொண்டு சிவனை பார்த்து, 3 கண்களை உடைய உன்னை எனக்கு தெரியும். நீ இருட்டில் வாழ்பவன். நான் யார் என்று தெரியவில்லையா? நான் தான் பிரபஞ்சத்தை படைக்கும் பிரமன். இவ்வாறு பிரமன் கூறியதும் கோபம் கொண்ட சிவன் பிரமனின் 5 தலைகள் ஒன்றை கிள்ளிவிட்டார். ஆனால் கிள்ளப்பட்ட தலை சிவன் கையில் ஒட்டிக்கொண்டு கீழே விழமாட்டது. கோபம் கொண்ட பிரமன் 4 கைகளை உடைய ஒரு வீரனை உற்பத்தி செய்து சிவனை கொல்லுமாறு பணித்தார். சிவனும் பார்வதியும் விஷ்ணுவிடம் ஓடினர். சிவன் நடந்தவற்றை கூற விஷ்ணு தன் இடக்கையை உயர்த்தி திரிசூலத்தால் அக்கையில் குத்துமாறு கூறினார். சிவன் அவ்வாறு செய்தார். அது திரிசூலமாகையால் விஷ்ணுவின் கையில் 3 காயங்கள் ஏற்பட்டு 3 இரத்தம் கொட்டிற்று. முதல் காயத்திலிருந்து சொரிந்த இரத்தம் நட்சத்திரங்களுடன் சேர்ந்து விட்டது. 2வது காயத்திலிருந்து வந்த இரத்தம் பூமியில் விழுந்ததால் அதிலிருந்து அத்திரி துர்வாசர் தோன்றினர். அத்திரி துர்வாசர் பிறந்த கதை மற்ற புராணங்களில் வேறு விதமாக கூறப்பட்டது. 3வது காயத்திலிருந்து வந்த இரத்தம் சிவனுடைய நெற்றியில் பட அங்கிருந்து ஒரு வீரன் தோன்றினான். கரிய நிறமுடைய வீரன் வில்லும் அம்பும் வைத்திருந்தான். அந்த வீரன் சிவனை பார்த்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பிரமன் உண்டாக்கிய வீரனை கொல்வாயாக என்று சிவன் கட்டளையிட்டார். இருவரும் 1000 தேவருடன் போர் புரிந்தனர். இறுதியில் பிரமன் வீரன் வெற்றி பெற்றான். யார் வெற்றி பெற்ற? இறுதியில் பிரமன் வீரன் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்ற அவன் சூரிய மண்டலத்தில் சென்று மறைந்து விட்டான். சிவன் வீரன் விஷ்ணுவின் விக்கிரகத்தில் கலந்து விட்டான். பிரமனுக்கு பதிலாயும் சிவனுக்கு பதிலாயும் 2 வீரர் போர் விட்டவன். அப்ப அதுல பிரமன் வீரன் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்ற அவன் சூரிய மண்டலத்தில் சிவன் வீரன் விஷ்ணு விக்கிரகத்தில் கலந்து விட்டான். சிவனும் விஷ்ணுவும் துண்டிக்கப்பட்ட பிரமன் தலை சிவனுடைய கையில் ஒட்டிக்கொண்டு கீழே விழ மறுத்தது. பிரமன் பிராமணர் ஆகையினால் சிவனை பிரமகத்தி தோஷம் வலுவாக பற்றி கொண்டது. சிவன் ஒவ்வொரு தீர்த்தமாக சென்று குளிக்க பிரமகத்தி தோஷம் காரணமாக தீர்த்தங்கள் வற்றி விட்டன. கடைசியாக விஷ்ணுவிடம் சென்று தன் குறையை சொன்னார் சிவன். வாரணா என்ற ஆறும் அசி என்ற ஆறும் சங்கமிக்கும் இடத்தில் வாரணாசி என்ற ஊர் உள்ளது. அதில் தச அஸ்வமேத என்ற ஊர் உள்ளது. அங்கு சென்று நீ பிரார்த்தனை செய்தால் கபாலம் நீங்கும் என்று கூறினார். சிவன் அவ்வாறே செய்ய கபாலம் கையை விட்டு நீங்க நீண்ட காலம் கபாலம் கையில் இருந்ததால் சிவனுக்கு கபாலி என்றும் அந்த இடத்துக்கு கபால மோட்சனா என்ற பெயரும் நிலைத்தது. தட்சயக்னம், அதாவது புதிய கோணம். ஏனைய பல புராணங்களிலும் தக்ஞகம் சொல்லப்பட்டிருப்பதால் அவற்றில் இன்று மாறுபடும் பகுதிகளை மட்டும் இங்கே கொடுக்கிறோம். தட்சன் யக்ஞம் செய்வதையும் சிவன் அழைக்கப்படவில்லை என்பதையும், தட்சன் மகளும் சிவன் மனைவியுமாய சதி தன் தங்கை மகள் விஜயாவின் மூலம் அறிந்து அங்கேயே உயிரை விட்டு விட்டாள். அங்கிருந்த சிவனின் கோபத்தில் கரிய நிறமுடைய வீரபத்திரன் தோன்றினார். விஜயாவும் சிவன் தோற்றுவித்தார். வீரபத்திரன் விஜயாவுடன் சேர்ந்து தட்சன் யாகசாலைக்கு சென்று அதனை அழிக்க முற்பட்டனர்.
அதனை தடுக்க வந்த விஷ்ணுவுடன் வீரபத்திரன் போர் செய்தார். விஷ்ணுவுடைய சக்கரம் வீரபத்திரனுடைய சூலாயுதத்தை எதிர்த்து நிற்க முடியாததால் விஷ்ணு வீரபத்திரனுடன் மெட்போர் புரிந்தார். மெட்போரில் விஷ்ணுவுடன் தோற்ற வீரபத்திரன் சிவனிடம் வந்தார். சிவன் விஷ்ணுவுடன் சண்டை போட விஷ்ணு தோற்று ஓடிவிட்டார். பிறகு அங்கிருந்த முனிவர்களை எல்லாம் வீரபத்திரன் தண்டித்தார். புஷா என்ற முனிவர் காலை பிடித்து ஆகாயத்தில் கலட்டினார். புஷாவின் சுதப்பினர் சுழற்றினர். புஷாவின் பற்களை எல்லாம் உடைத்தார். பகா என்ற முனிவரின் கண்களை தோண்டினார். யாகம் இப்படி முடிந்ததால் யாகமே ஒரு மான் வடிவெடுத்து ஆகாயத்தில் ஓடத் தொடங்கியது. யாகசாலையில் இருந்த சிவ உருவம் இரண்டாக பிளந்தது. ஜடாபாரத்தோடு கூடிய ஒரு பகுதியாக சாலையில் தங்கிவிட்டது. மறுபகுதி பாசுபத சாஸ்திரம் பூட்டிய வில்லுடன் ஆகாயத்தில் செல்லும் மானை துரத்தி சென்றது. ஆகாயத்தில் சென்ற சிவனது ஒரு பகுதி கால புருஷ என்ற பெயருடன் ஆகாயத்தில் தங்கிவிட்டது. யாகசாலையில் தங்கிய பகுதி ஜடாதரா என்ற பெயரை பெற்றது. வானத்தில் தங்கிய சிவனுடைய பாகம் மேட்சத்தில் தலையும், ரிஷபத்தில் முகமும், மிதுனத்தில் தோள்களும், சிம்மத்தில் இதயமும், கடகத்தில் இரு பக்கங்களும், கன்னியின் வயிறும், துலாவில் கொப்புளும், விருட்சியத்தில் இடுப்பும், தனுசுவில் தொடையும். மலர் இது 12 ராசிகளையும் இருக்கு. மகரத்தில் கால்களும், மகரத்தில் கால்களும், குடும்பத்தில் கும்பத்தில் கணக்கு. முதல் சொன்னது மேஷத்தில் தான் சொல்லி மேஷம். மீனத்தில் பாதங்களும் இடம்பெற்றன. இதுவே வான் மண்டலத்தில் உள்ள 12 வீடுகளும் பிறந்த கதையாகும். மன்மத தகனம் வெகு காலத்திற்கு முன்னர் நேர்மையான போவதில்லை மேல பொருள் இப்படிதான் சில நேரம் ஸ்ட்ரக்கா போய் நிற்கும். என்ன செய்யறது, திருப்பி போய் தான் பெறவான். அது அப்படிதான் சில நேரத்தில். 590 கிட்ட வந்துட்டோம். 2 பேரும் நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு இடையில இந்த கதை முடிஞ்சிடும். இதுவும் முடிஞ்சிடும், 11ஆம் திருமுறையும் முடிஞ்சிடும். நீ ஸ்பீட் பண்ணினா கணக்க போயிடும். சரி வந்துட்டு. மன்மதன் தகனம் வெகு கீழே அதை வாசிச்சுட்டேன். இல்ல, மன்மத தகனம் இன்னும் வாசிக்க இல்ல. அப்ப அதுக்குத்தான் போக மாட்டேன். வாசிங்க, நான் வடிவாது தெரியும். மன்மத தகனம் மன்மத தகனம் வெகு காலத்திற்கு முன்னர் நேர்மையான விவரிசா என்ற விப்ரிசா என்ற பிராமணன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு அகிம்சா என்ற மனைவியும், ஹரி, கிருஷ்ணா, நர, நாராயணா என்ற 4 மக்களும் முனிவர்களாகி தவத்தில் ஈடுபட்டனர். இமயமலையில் உள்ள வதரிகா கிராமத்தில்
பர்ணசாலை அமைத்து தவம் செய்தனர். இவர்கள் கடுமையாக தவம் செய்வதை அறிந்த இந்திரன் தன்னுடைய இந்திர பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று கருதி அவர்கள் தவத்தை கலைப்பதற்காக ரம்பா என்ற அப்சரையும் மதனா அப்சரசையும் மதனா என்பவரையும் அனுப்பி வைத்தார். இவர்கள் இருவரும் வதரிகாசிரமம் அடைந்த பொழுது அங்கு பருவத்தில் மாற்றம் ஏற்பட்டது. மலர்கள் மலர்ந்தன, கொடிகள் செழுமையாக வாழ்ந்தன. தன் தவம் கலைந்த நாராயண முனிவர் வியப்புடன் இவற்றை பார்த்துவிட்டு அனங்கரை பார்த்தார். அனங்கன் என்று சொன்னது யாரை என்று நாரதர் புலஸ்தியரை கேட்க, அவன் தான் மதன் என்றும் காமன் கந்தவர்மன் என்றும் அனங்கன் என்றும் அழைக்கப்படும் காதலுக்கு தேவன் அவன் என்று புலஸ்தியர் கூற, மன்மதனே கூற, அனங்கன் என்று ஏன் பெயர் பெற்றது என்று நாரதர் கேட்க, அவன் சிவனால் எரிக்கப்பட்டவன் என்று விடையளித்தான் புலஸ்தியன். சிவன் அவனை எரித்த வரலாற்றை கூற தொடங்கினார். கேள்விப்பட்டு சதி உயிரை விட்டதில் இருந்து சிவன் சதியை பிரிந்த துயரத்தில் மிகவும் ஆழ்ந்து போனார். சில நேரம் நாட்டியமாடியும் சில நேரம் ஒவ்வொன்று குமுறியும் மன நிம்மதியின்றி அலைந்தார். பிரிவினால் ஏற்பட்ட சூடு மிகுதிப்பட்டமையால் ஒவ்வொரு தீர்த்தமாக சென்று நீராட தொடங்கினார். காளிந்தி நதியில் அவர் நீராட இறங்கியதும் அந்த நதியின் நீரே கருமையாக மாறியது. அப்பொழுது முதல் சிவனுக்கு ஏப்பம் அதிக சப்தத்துடன் வரலாயிற்று. அதை அடக்க முடியாத சிவன் ஏப்பமிட்டு கொண்டே இங்கும் அங்கும் அலைந்தார். வழியில் குபேரன் மகனாகிய பாஞ்சலிகாவை கண்டு, என்னுடைய ஏப்பத்தை நீ வாங்கி கொண்டால் உன்னை வாழ்த்துவேன் என்றான். அவன் அதை வாங்கி கொண்டதால் அவன் பாஞ்சாலேஸ்வரன் என்று வணங்கப்பட்டான். அதன் பிறகு சிவன் விந்திய மலைக்கு சென்றார். அங்கே தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அடிமுடி காண முடியாத லிங்க வடிவை எடுத்தார். அதனால் உலகம் முழுவதும் ஏற்பட்ட அதிர்ச்சியும் பூகம்பமும் மிகவும் அஞ்சத்தக்கனவாக இருந்தன. இதை கண்டு அஞ்சிய பிரமன் விஷ்ணுவிடம் சென்று அதிர்ச்சியின் காரணம் கேட்டார். விஷ்ணு சிவன் விந்திய மலைய பிரதேசத்தில் லிங்க வடிவெடுத்த விளைவாகும் இது என்று கூறினார். இருவரும் விந்திய மலைக்கு வந்து சிவன் என்ற காட்சி கண்டனர். லிங்கத்தின் முடி கற்பனை கடங்காத உயரத்தில் இருந்தது. அப்படியானால் அதனுடைய அடியும் வெகு தூரம் சென்றிருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்ட பிரம்மா விஷ்ணு இருவருமே எப்படியாவது லிங்கத்தின் அடியையும் முடியையும் கண்டு வர வேண்டும் என்று விரும்பினர். உடனே பிரம்மன் தன் வாகனமாகிய அன்னத்தின் மேல் ஏறிக்கொண்டு உயர உயர பறந்து சென்றார். விஷ்ணு தன் வாகனமாகிய கருடனில் ஏறிக்கொண்டு கீழ்லோகங்களை சென்றார். எவ்வளவு உயர்ந்தும் பறந்தும் எவ்வளவு தாழ்ந்தும் கிடந்தும் இருவரும் லிங்கத்தின் முடியையோ அடியையோ காண முடியவில்லை. வெற்றியடையாத இருவரும் ஒன்று கூடி சிவனை நோக்கி பிரார்த்தித்தார்கள். சிவன் அங்கே தோன்றினார். இவர்களுக்கு பின்னே கந்தர்ப்பன் என்று சொல்லப்படும் மன்மதனை பார்த்தார். உடனே அவனது வில்லை ஒடித்து அவனையும் அழித்து விட்டார். அவனது வடிவம் எரிக்கப்பட்டதால் வடிவம் இல்லாதவன் என்ற பொருளில் அனங்கன் என்ற பெயர் நிலைத்தது. உடனே சிவன் இமயத்துக்கு சென்று தவம் செய்ய போய்விட்டார். ஊர்வசி பிறந்த கதை. புலஸ்தியர் நாரதரை பார்த்து, நாராயணர் நாரத கதையை எங்கே விட்டேன் என்று நினைவுக்கு கொண்டு வரும் நாராயணன் இருவரும் மிக தீவிரமான தவத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்திரனால் அனுப்பப்பட்ட ரம்பையும் மதனும் இவர்கள் எதிரே வந்து நாராயணர் தவத்தை கலைக்க நினைத்தனர். கண்விழித்த நாராயண முனிவர் ஒரு நொடியில் இவர்கள் யார் என்பதையும் எதற்காக வந்துள்ளார் என்பதையும் அறிந்து கொண்டார். சிரித்து கொண்டே
சிரித்துக் கொண்டே மன்மதனை தன் பக்கத்தில் வருமாறு கூறினார். அவன் மதனனை தன் பக்கத்தில் வருமாறு கூறினார். அவன் வந்து அமர்ந்தவுடன் அவனிடம் பேசிக்கொண்டு ஒரு கொத்து பூவை எடுத்து தன் தொடையில் வைத்து திரிக்கப்பட்ட பூங்கொத்தில் இருந்து ரம்பையை தோற்றோடச் செய்யும் அழகே வடிவமான ஒரு பெண் உருவானாள். மதனை பார்த்து ஊர்வசி என்ற இந்த பெண்ணுக்கு நிகராக உங்கள் தேவலோகத்தில் எந்த அப்சரசும் இல்லை. இந்திரனுக்கு நான் கொடுக்கும் பரிசாக இந்த பெண்ணை அழைத்து செல்லுன்ற பிரமன் மட்டுமே செய்யக்கூடிய காரியத்தை கேவலம் பூங்கொத்துக்களில் இருந்தே நாராயண முனிவர் செய்வதைக் கண்ட காமன் பயந்து ஓடிச் சென்று நடந்தவற்றை விவரமாக கூறினான். இந்த விவரம் அறிந்த இந்திரன் அன்றிலிருந்து இவர்கள் பக்கம் திரும்புவதையே விட்டுவிட்டான். பிரகலாதன் கதை. கிரண்யகசிப்புவை கொன்று அவன் மகனாகிய பிரகலாதனுக்கு முடிசூட்டினார் விஷ்ணு. அவன் ஆட்சி செய்யும் காலத்தில் சயாவனர் என்ற முனிவர் நகுலேஸ்வா தீர்த்தத்தில் நீராட போனார். அப்பொழுது ஒரு கரிய பாம்பு அவரை கடித்தது என்றாலும் அவர் விஷ்ணுவை தொழுது விஷத்தில் இருந்து விடுபட்டார் என்றாலும் அந்த பாம்பு அவரை சுற்றி இழுத்துச் சென்று அரக்கர் லோகத்தில் ஆண்டு கொண்டிருந்த பிரகலாதன் முன் நிறுத்தியது. பிரகலாதன் அவரை வணங்கி, முனிவரே, 3 உலகத்திலும் தலை சிறந்து விளங்கும் தீர்த்தங்களில் நீராட விரும்புகின்றேன் என்றான். அதற்கு முனிவர், அரசே, மேலுலகத்தில் புஷ்கர தீர்த்தமும் பூலோகத்தில் நைமிஷ தீர்த்தமும் கீழ்லோகத்தில் சக்கர தீர்த்தமும் தலைமையானவையாகும் என்று கூறி போனார். பிரகலாதன் தன்னுடைய படைகளுடன் நைமிஷ தீர்த்தத்தில் நீராட போனான். அங்கே அவனுக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. தீர்த்தக்கரையில் உள்ள பெரிய மரம் ஒன்று ஒரு முனை கூட இடமில்லாமல் அடிமரத்தில் இருந்து நுனி மரம் வரை அம்புகள் துளைக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான அம்புகள் ஒவ்வொரு பகுதியிலும் குத்தி கொண்டு அப்படியே நின்றிருந்தன. வியப்பு தாங்காத பிரகலாதன் சுற்றுமுற்றும் பார்க்கையில் பக்கத்தில் உள்ள ஆச்சிரமத்தில் 2 முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதையும் இருவருடைய பக்கத்திலும் மிகப்பெரிய வில்களும் அம்புகளும் நிறைந்த 2 அம்பலூணிகளிலும் இருக்க கண்டான். தவசிகள் வில்லையும் அம்பையும் வைத்திருப்பது பொருத்தமில்லாத செயல் என்று கருதினான் பிரகலாதன். எனவே அவர்களிடம் வந்தான். நாராயண முனிவரை பார்த்து, அம்பையும் வில்லையும் வைத்திருக்க நீங்கள் போலி துறவிகள் என்பதில் ஐயமில்லை. தவம் செய்கின்ற இடத்தில் வில்லுக்கும் அம்புக்கும் என்ன வேலை? நீங்கள் யார் என்று கேட்டான். முனிவர் அவனை பார்த்து, நாங்கள் யாராயிருந்தால் உனக்கு என்ன என்று கூற, பிரகலாதன், நான் அரசன். இப்படிப்பட்ட போலி துறவிகளை தண்டிக்க வேண்டியது என் கடமை. உடனே நரமுனிவர் வில்லை எடுக்க பெரும்போர் மூண்டது. பிரகலாதன் எய்த எல்லா பானங்களையும் நரமுனிவர் பானங்கள் செயலிழக்க செய்தமையால் பிரகலாதன் இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்லர் என்று தெரிந்து கொண்டு சிறப்பு மிகுந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவினார். நரமுனிவர் மிக எளிதாக நாராயணஸ்திரத்தை ஏவி அதை தடை செய்தார். பிரகலாதன் அக்னி அஸ்திரத்தையும் முனிவர் மகேஸ்வர அஸ்திரத்தையும் பயன்படுத்தினர். மாலை ஆகிவிடவே முனிவர் பிரகலாதனை பார்த்து, சூரியன் மறைந்த பிறகு சண்டையிடுவது தர்மம் என்று, நாளை பொழுது விடிந்தவுடன் போர் செய்யலாம் என்று கூற பிரகலாதன் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டு மறுநாள் காலை வந்தான். இப்பொழுது நாராயண முனிவர் போருக்கு வந்த ஆயுதங்கள் எதுவும் பயன்படாமல் போகவே பிரகலாதன் கதாயுதத்தை எடுத்து நாராயண முனிவர் மண்டையில் அடித்தான். கதாயுதம் சுக்கு நூறாயிற்று. தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதறிந்த பிரகலாதன் விஷ்ணுவை தியானிக்க விஷ்ணு தோன்றினார்.
நான் இவர்களை வெல்ல வேண்டும் என்று பிரகலாதன் கேட்க, விஷ்ணு, இவர்களை யார் என்று நினைத்தாய்? இவர்கள் என் அம்சமாவர், இவர்களை வெல்லுவது என்பது இயலாத காரியம் என்று கூறியவுடன் பிரகலாதன், இவர்களை வெல்ல வேண்டும் என்று விரதம் பூண்டுள்ளேன், அது முடியாது என்றால் நான் என் உயிரை விடுவதைத் தவிர வேறு வழி இல்லை என்றான். அதை கேட்ட விஷ்ணு, இவர்களை ஆயுத பலத்தால் வெல்ல முடியாது என்றுதான் சொன்னேன், ஆன்ம பலத்தாலும் பக்தியாலும் இவர்களை நீ உன்னிடம் வருமாறு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். அதை கேட்ட பிரகலாதன் வில்லையும் அம்பையும் தூர எறிந்துவிட்டு நாராயணர்களை பிரார்த்தனை செய்ய துவங்கினான். அவர்கள் கால்களில் விழுந்து வணங்கி, அவர் யார் என்று தெரியாமையால் அவரை ஏசியும் பானத்தால் துன்புறுத்தியும் பல தவறுகளை செய்து விட்டேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூற, நாராயண முனிவர் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, உங்களையும் விஷ்ணுவையும் என்றும் மறவாதிருக்க வேண்டும் என்று வேண்டினான். அங்கனமே ஆகட்டும் என்று முனிவர் கூறியவுடன் பிரகலாதன் தன் நாட்டிற்கு மீண்டான். யாத்திரைக்கு புறப்பட்ட முன் அந்தகன் என்னும் அசுரனிடம் அரசை ஒப்படைத்து விட்டு பிரகலாதன் புறப்பட்டிருந்தான் அல்லவா? இப்போது அந்தகன் வந்து அரசை ஏற்று ஆள வேண்டும் என்று கூறியவுடன் பிரகலாதன், எந்த பகுதியிலும் எனக்கு இப்பொழுது விருப்பமில்லை, நீயே இதனை ஆழ்வாயாக என்று அவனிடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு காட்டிற்கு தவம் செய்ய சென்று விட்டான். அந்தகன் பிரகலாதனும் அந்தகனும் அண்ணன் தம்பி மக்கள். பிரகலாதனும் அந்தகனும் அண்ணன் தம்பி மக்கள். ஹிரண்யாசன் மகன் அந்தகாசுரன், கிருஷ்ணகசிபு மகன் பிரகலாதன். அந்தகன் முதலிய குருடனாக இருந்தாலும் பிறகு கண்களை பெற்ற பிரகலாதன் கொடுத்த ஆட்சியை மேற்கொண்டான். அவன் பெரிய சிவபக்தன் ஆதலால் ஆட்சிக்கு வந்தவுடன் சிவனை நோக்கி கடந்தவம் செய்து தேவர்கள் அசுரர்கள் ஆகிய யாராலும் தனக்கு சாவு வரக்கூடாது என்று, பூமியிலோ நெருப்பிலோ தனக்கு இறப்பு வரக்கூடாது என்றும் பல வரங்களை பெற்று ஆளத் தொடங்கினான். வரங்களை பெற்ற தைரியத்தில் இந்திரனை ஜெயிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் புரோச்சனன் என்னும் படைத்தலைவனுடன் போருக்கு புறப்பட்டான். இவன் வருவதை அறிந்த இந்திரன் தேவர்கள் படையை வரிசைப்படுத்தி நிறுத்தினான். இந்திரன் ஐராவதத்தின் மேலும், யமன் ஒரு எருமை மேலும், வருணன் கடற்பன்று மேலும், கந்தவர்கள் நாகங்களின் மேலும், உருத்திரர்கள் வெள்ளை நிற காளைகள் மேலும், ஆதித்யர்கள் குதிரைகள் மேலும், மருத்துக்கள் மான்களின் மேலும் மான்களில் மேலும் ஏறி வந்தனர். சந்திரன் அன்னங்கள் பூட்டிய ரதத்தில் வந்தான். அந்தகன் குதிரை மேலும், விரோச்சனன் யானை மேலும், அயாசங்கு என்பவன் சிங்கத்தின் மேலும் வந்தனர். போர் தொடங்கியது. இந்திரன் முதலியவர்கள் அடி பொறுக்காமல் ஓடத் தொடங்கினர். விரைவில் தேவருலகம் அந்தகன் வசமாயிற்று. அந்தகன் தலைநகரம் அஸ்மகா எனப்படுவதாகும். மகிஷாசுரன் ஒரு காலத்தில் ரம்பன், கரம்பன் என்ற 2 அசுரர்கள் இருந்து கொண்டு 3 உலகத்திற்கும் பெரும் தீமை புரிந்து வந்தனர். ஆனால் அவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லை என்ற பெருங்கவலை இருந்து வந்தது. இருவரும் தவம் செய்ய வேண்டுமென்று முடிவு செய்தார்கள். ரம்பன், கரம்பன் முடிவு செய்தார்கள். கரம்பன் என்பவன் தண்ணீருக்கு அடியில் சென்று தவம் செய்தான். அதனை அறிந்த இந்திரன் முதலை வடிவில் சென்று கரம்பனை விழுங்கிவிட்டான். தம்பி இறந்ததை அறிந்த ரம்பன் இந்திரன் மேல் கடுங்கோபம் கொண்டான். இந்திரனை அழிக்கக்கூடிய ஒரு பிள்ளை வேண்டும் என்று வேண்டினான். தவம் செய்தான். தவத்தின் முடிவில் யாரும் வராதால் தன் தலையை அறுத்து அக்னி குண்டத்தில் போடுவதற்காக கையில் வாளை எடுத்து விட்டான். உடனே அக்னி தேவன் அவன் முன் தோன்றி, தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம், உனக்கு வேண்டிய வரத்தை தருகிறேன் என்று கூறியவுடன் ரம்பன், எனக்கு ஒரு மகன் வேண்டும், 3 உலகங்களையும் வெல்பவனாகவும் மனிதர்கள் தேவர்கள் தெய்வங்கள் யாராலும் கொல்லப்படாதவனாகவும் இருக்க வேண்டும் என்றான். மேலோயா
அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு அக்கினி மறைந்தான். சில காலம் கழித்து ரம்பன் குபேரன் வாழும் இடத்துக்கு சென்றான். ஜஷினிகள் வாழும் உலகில் ஒரு அழகான பெண் எருமையை பார்த்து அதன் மேல் மோகம் கொண்டு அந்த எருமையை மணஞ்சு செய்து கொண்டான். எருமை மனைவியை அழைத்து கொண்டு அசுரர் உலகத்துக்கு வந்தபோது அங்கு வந்த எருமை மனைவியை யாரும் மதிக்கவில்லை. அதனால் வருத்தமடைந்த ரம்பன் எருமை மனைவியை அழைத்து கொண்டு ஜஸ்னி உலகத்துக்கே சென்று விட்டான். அங்கே அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மகிஷாசுரன் என்று பெயரிட்டனர். சில காலம் கழித்து மகிஷாசுரனின் தாய் எருமை மற்றொரு எருமையுடன் சண்டை செய்ய நேரிட்டது. தன்னுடைய மனைவியை காப்பாற்ற சென்ற ரம்பன் மற்றொரு எருமையால் குத்தி கொல்லப்பட்டான். இறந்து போன ரம்பனுடைய உடம்பு எரிகின்ற சிதையின் மேல் அவனுடைய மனைவியாக பெண்ணும் எருமையும் விழுந்து இறந்தது. அந்த சிதை நெருப்பில் இருந்து மிக கொடுமையான இரக்கபிஜா என்ற ஒரு அசுரன் தோன்றினான். அவன் சுற்றி இருந்த ஜஸ்னிகள் எருமைகள் ஆகியவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டான். அவனுடைய பாதுகாவலில் வளர்ந்த மகிஷாசுரன் பெருவீரனாக மாறி தேவலோகத்தில் இந்திரன் முதலியவர்களை விரட்டினான். அவனை எதிர்க்க முடியாத தேவர்கள் பிரமனிடம் சென்று முறையிட்டனர். பிரமன், உங்களை காப்பாற்ற என்னால் முடியாது, நாம் எல்லோரும் சென்று விஷ்ணுவிடம் முறையிடுவோம் என்று கூறி அனைவரும் அழைத்து கொண்டு விஷ்ணுவிடம் சென்றனர். அங்கு சிவனும் இருந்தார். இதை கேட்ட விஷ்ணுவும் சிவனும் பெருங்கோபம் கொண்ட சிவனுடைய கோபத்திலிருந்து விஷ்ணு, பிரமன் முதலியவர்கள் கோபத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆற்றலும் கிளம்பிற்று. இந்த ஆற்றல்களை எல்லாம் ஒன்று திரட்டிய காத்யாயன முனிவர் ஆசிரமத்திற்கு கொண்டு சென்றனர். அம்முனிவர் தம்முடைய ஆற்றலையும் அதனுடன் சேர்க்க எல்லா ஆற்றல்களும் கூடி காத்தியாயினி என்ற பெயரில் ஒரு அழகான பெண் வடிவை கொண்டது. சிவனுடைய ஆற்றல் அவள் முகமாகவும், அக்கினியின் ஆற்றல் அவள் கண்களாகவும், எமனின் ஆற்றல் அவள் தலைமுடியாகவும், விஷ்ணுவின் ஆற்றல் கைகளாகவும், இந்திரன் ஆற்றல் இடையாகவும், வருணன் ஆற்றல் கால்களாகவும், பிரமன் ஆற்றல் பாதங்களாகவும், சூரியன் ஆற்றல் கட்டை விரலாகவும், யட்சகர்கள் மூக்கையும், சந்திரர்கள் கண் புருவங்களையும், மருத்துவர்கள் காதுகளையும் கொடுத்தனர். தேவர்கள் காத்யாயினிக்கு பலவித ஆயுதங்கள் கொடுத்தனர். சிவன் திரிசூலத்தையும், விஷ்ணு சக்கரத்தையும், வருணன் சங்கையும், அக்கினி சக்தியையும், வாயு வில்லையும், சூரியன் அம்பரா தூணியையும், அம்புகளையும், இந்திரன் வஜ்ராயுதத்தையும், எவன் கதையையும், குபேரன் கதாயுதத்தையும், விஸ்வகர்மா கோடாரியையும் கொடுத்தனர். மற்ற தேவர்கள் அவளுக்கு ஆபரணத்தை கொடுத்தனர். இமயமலை ஒரு சிங்கத்தை கொடுத்தது. இவ்வாறு தரப்பட்ட பல்வேறு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காத்யாயினி விந்திய மலைக்கு சென்றாள். விந்திய மலையில் நிகழ்ந்தவை. விந்திய மலை சென்ற காத்யாயினி அதையே தன் இருப்பிடமாக கொண்டாள். அந்த மலையில் மகிஷாசுரன் தூதர்கள் சண்டா, முண்டா என்று இருவர் காத்யாயினியை பார்த்தவுடன் அவள் அழகில் ஈடுபட்டு தங்கள் அரசனுக்கு ஏற்ற மனைவி என்று முடிவு செய்து அரசரிடம் கூறினர். இதை கேட்ட மகிஷன் மகிழ்ந்து தன்பால் உள்ள வீரர்கள் பலரையும் சண்டா, முண்டா, வித்லக்ஷா, கபிலா, வலஷ்கலா, உக்ரைதா, சிக்ஸீரா, ரத்விஜா, மாயையின் மகனாய தூர்தபி ஆகிய தலைவர்கள் பலரையும் காத்யாயனிடம் பேச அனுப்பினார். அவர்களில் துந்துபி காத்யாயனிடம் வந்து, நம்முடைய அரசனாய மகிஷா 3 உலகத்தையும் வென்று அடிமைப்படுத்தியவன். அவனை எதிர்ப்ப மூவுலகளும் அவரும் இல்லை. நீயும் அழகில் சிறந்தவள். உன் அழகுக்கு ஏற்றவன் எங்கள் அரசன். அவனுக்கு ஏற்ற பட்ட மகிஷி நீதான். ஆகவே நீ எங்கள் அரசனை மணந்து கொள்ள வேண்டும் என்கிறோம் என்றான். அதை கேட்ட காத்யாயினி, நீங்கள் சொல்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நான் மணந்து கொள்வது தடையில்லை. ஆனால் எங்கள் குடும்ப வழக்கம் என்று ஒன்று உள்ளது. எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் யாராவது மணக்க வேண்டும் என்றாலும் மணமகளுடன் போர் செய்ய வேண்டும். அவன்
அவன் வெற்றி வெற்றி பெற்றால் பெற்றால் அவள் அவனுக்கு மாலையிடுவாள். அம்முறையை பின்பற்றினாலும் நான் மனம் செய்து கொள்கிறேன் என்று காத்தியாயினி கூறினாள். துந்துபி அதனைச் சென்று மைசனிடம் கூறியதும் அவன் போருக்கு தயாரானான். சிக் சீராவை தலைமை தளபதியா நியமித்து நமரா முன்னின்று போர் செய்தான். சண்டா முண்டா தவிர அனைவரையும் கொன்ற பிறகு காத்தியாயினி மைசனை எதிர்த்தாள். அவன் எருமை வடிவம் கொண்டு தாக்கவும் காத்தியாயினி சிம்மத்தை விட்டு அவன் முதுகில் ஏறி அமர்ந்து அவன் முதுகு ஒடிகின்ற வரையில் காலால் அழுத்தினார். அவனுள்ளிருந்து ஆயுதபாணியாக ஒருவன் வெளிப்பட காத்தியாயினி அந்த வீரனை கொண்டு மகிஷன் தலையை அறுத்தான். தேவர்கள் காத்தியாயினியை வாழ்த்த தேவைப்படும் பொழுது நீங்கள் வேண்டினால் நான் மீண்டும் வருவேன் என்று கூறி மறைந்தார். உமாவின் தோற்றம். நாரதர் பிளஸ்தியரை பார்த்து தேவையான பொழுது வருவேன் என்று காத்தாயனி சொன்னாரே, எப்பொழுது மறுபடியும் வந்தார் என்று கேட்க பிளஸ்தியர் சொல்ல ஆரம்பித்தார். முன்னொரு காலத்தில் மகிஷனோடு சேர்ந்த அசுர குலத்தில் சும்ப நிசும்பர்கள் என்ற இரு சகோதரர்கள் இருந்தனர். சும்ப நிசும்பர் மிக்க வரபலமுடைய அவர்கள் தங்கள் குலத்திற்கு எதிரிகளாக தேவர்களை வென்று இந்திரனை விரட்டி எல்லையற்ற கொடுமைகள் செய்தனர். செய்வதறியாத தேவர்கள் விஷ்ணுவிடம் சென்று தங்கள் பரிதாப நிலையை விளக்கினர். அது கேட்ட விஷ்ணு, எங்களில் யாரும் இவர்களை கொல்ல முடியாத அளவிற்கு வரம் பெற்றுள்ளனர். நீங்கள் அனைவரும் சென்று குருசோத்திரத்தில் பிரிது தகா என்ற தீர்த்தத்தில் உங்கள் முன்னோர்களை குறித்து வேண்டுங்கள். அவர்களிடம் மேனகா என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவளை இமவானுக்கு மனம் முடித்தால் அவள் வயிற்றில் உமா என்ற பெயருடன் ஒரு பெண் தோன்றுவாள். அவள் சிவனை மணந்தால் கார்த்திகேயன் என்ற குழந்தையும் தோன்றுவான் என்று கூற குருஷேத்திரம் எங்கே உள்ளது என்று தேவர்கள் வினாவினார்கள். குருஷேத்திரம் பற்றி. இந்த குருஷேத்திரமும் பிரித்து தாகா தீர்த்தமும் எங்கே உள்ளன என்று கேட்க தேவர்களுக்கு விஷ்ணு சொல்ல ஆரம்பித்தார். பன்னெடுங்காலங்களுக்கு முன்னர் ரிக்ஷா என்ற மன்னன் உலகை ஆண்டு வந்தான். அவனுடைய மகனாகிய சம்வரணன் வசிட்டரை குருவாக ஏற்றுக்கொண்டு எல்லா சாத்திரங்களையும் அரசியல் முறைகளையும் கற்று அறிந்தான். சம்வரணன் வேட்டைக்கு சென்ற போது வைப்ரஜா என்ற வனப்பகுதியில் பல அப்சரஸ்கள் இருப்பதைக் கண்டார். அவர்களுள் தப்தி என்பவளை கண்டவுடன் அவள் மீது எல்லையில்லா காதல் கொண்டான். அதன் பயனாக குதிரை மீதிருந்த அவன் மயங்கி கீழே விழும்படியாயிற்று. அங்கு வந்த வித்யாதரர்கள் அவன் மயக்கத்தை தெளிய வைத்து நாட்டிற்கு அனுப்பினர். என்றாலும் சம்வரணன் தான் சந்தித்த மங்கையை மறக்கவில்லை. தப்தி சூரியனின் மகளாவாள். இருவரும் மனம் புரிந்து கொள்ள விரும்பினர். விஷயத்தை அறிந்த வசிட்டர் சூரியனை கூப்பிட்டு பேசி திருமணத்தை முடித்து வைத்தார். இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் குரு என்ற பெயருடையவன். இவர்கள் பிறந்ததில் இருந்தே வசிட்டரிடம் கல்வி பயின்றனர். ஆதலின் 10 வயதிற்குள் கற்க வேண்டிய அனைத்தும் கற்றுவிட்டான். குருவிற்கு 16 வயதாகும் பொழுது அவன் தந்தை சுதாமா என்ற அரசனின் மகள் சௌதாமியை குருவுக்கு திருமணம் செய்து வைத்தார். நாளாக குருவின் மனதில் ஒரு அழகான எண்ணம் பிறந்தது. இதுவரை உலகத்தில் யாரும் செய்யாத காரியத்தை தான் செய்து உலகம் போலும்படி தன் பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். ஒவ்வொரு இடமாக தேடிச் சென்று துவைத வனம் என்ற இடத்தை அடைந்தார். பிரமன் வந்து தங்குவதற்கு இந்த உலகில் 5 இடங்கள் உண்டு. அவை வடபகுதியில் சரஸ்வதி நதியில் கரையில் உள்ள சமந்த பஞ்சாகா என்ற இடமும், கிழக்கே கயாவும் என்ற இடமும், கிழக்கே கயாவும், தெற்கே விராஜாவும், மேற்கே புஷ்கராவும், நடுவே பெரியாகையும் அந்த இடங்களாகும். குரு
சமந்த பஞ்சகம் என்ற இடத்தில் பொன்னாலாகிய ஏரினை பூட்டி நிலத்தினை உழ ஆரம்பித்தான். அப்பொழுது இந்திரன் வந்து, இந்த இடத்தை ஏன் உழுகிறாய் என்றார். குரு, இங்கே நிலத்தை உழுது நற்பண்புகளை விதைக்கப் போகிறேன் என்று கூறியவுடன் இந்திரன் போய்விட்டான். குரு நிலத்தை உழுது கொண்டே இருந்தான். விஷ்ணு அங்கே வந்து நிலத்தை ஏன் உழுகிறாய் என்று கேட்க குரு அதே விடையே கூறினார். என்ன விதை வைத்திருக்கிறாய், எங்கே வைத்திருக்கிறாய் என்று கேட்க குரு என் உடலில் இருக்கிறது என்றான். என்ன விதைகள் என்று விஷ்ணு கேட்க தியானம், சத்தியம், இரக்கம், தூய்மை, மன்னித்தல், தானம் செய்தல் ஆகியவை அந்த விதைகள் என்று குரு கூற, விதை எங்கே என்று விஷ்ணு கேட்க குரு தன் வலக்கையை நீட்டினான். அவன் வலக்கையை 1000 துண்டுகளாக வெட்டி உளப்பட்ட வயல்களில் விதைத்து கொண்டே வந்தான். அதே போல அவன் இடக்கை 2 தொடைகள் ஆகியவற்றை வெட்டி விதைத்த பிறகு அவன் தலையை வெட்ட கொடுத்தான். அப்பொழுது விஷ்ணு அவனை தடுத்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க குரு, பெரும்பகுதி நிலத்தை உழுது விட்டேன், வரம் தருவதானால் இந்த இடம் சிறந்த புண்ணிய கஷேத்திரமாக விளங்கட்டும் என்று வேண்டிக் கொண்டான். விஷ்ணுவும் அப்படியே ஆகட்டும், இந்த பூமிக்கு இன்று முதல் குருஷேத்திரம் என்ற பெயர் வழங்கட்டும். இந்த புண்ணிய பூமியின் பக்கத்தில் பிருது தாகா என்ற ஆறோடுகிறது. அந்த தீர்த்தத்தை கரையத்தான் பிதிர்களை வணங்கி மேனகாவை அழைத்து வர வேண்டிய இடம் என்று விஷ்ணு கூறினார். இதே குருசேத்திரத்தில் தான் லோகமக்ஷன முனிவர் மற்ற முனிவர்களுக்கு வாமன புராணத்தை சொன்னார். வாமன புராண கதை வருமாறு: வலியின் கதை. மகாபலி பிரகலாதனின் மகன் விரோச்சனனுக்கு வலி மகனாக பிறந்தான். நேர்மையின் சத்தியமுடைய அவன் 3 உலகங்களையும் ஆண்டு வந்தான். இந்திரன் மட்டும் தன் பதவி பறிபோனதால் மிகவும் வருத்தத்துடன் இருந்தான். தேவர்களை அழைத்து கொண்டு தேவர்களின் தாய் தந்தையாகிய அதிதி, காசியபன் ஆகிய இருவரையும் சந்தித்தான். அவர்கள் இருவரும் நேர்மையுடன் நடக்கும் தைத்தியனாகிய வலியை ஒன்றும் செய்ய முடியாது, தேவையானால் பிரம்மாவை சென்று பாருங்கள் என்று கூறினார்கள். பிரமனிடம் சென்ற பொழுது, வலியை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் வடகடலின் கரைக்கு சென்று விஷ்ணுவை தியானியுங்கள் என்று கூறினார். இப்பொழுது இந்திரன் முதலிய தேவர்களுடன் அதிதி, காசிபன் ஆகிய இருவரும் உடன் சேர்ந்து கொண்டு விஷ்ணு தியானத்தில் இடம்பெற்றனர். விஷ்ணு அவர்கள் எதிரே வந்து, நான் காசிபனுக்கும் அதிதிக்கும் பிள்ளையாக பிறக்கப் போறேன், உங்கள் துயர் தீரும் என்று கூறி மறைந்தார். அதே நேரத்தில் வலியின் நாட்டில் தீய சவுனங்கள் பல தோன்றின. வலி அதன் காரணம் யாது என்று தனது பாட்டனாகிய பிரகலாதனை கேட்டான். பிரகலாதன், அதிதியின் வயிற்றில் விஷ்ணு பிறக்கப் போகிறார், அதனால் தான் தைத்திரியர்களிடையே இந்த தீய சவுனங்கள் ஏற்படுகின்றன என்று கூறினார். அதை கேட்ட வலி, அந்த விஷ்ணு என்பவன் யார், என்னை விட அதிக பலம் பொருந்தியவனா என்று விஷ்ணுவை இழிவாக பேசினான். சிறந்த விஷ்ணு பக்தனாகிய பிரகலாதன் மனம் நொந்து, நீ உன் பலத்தை இழக்கப் போகிறாய் என்று சாபமிட்டான். தகப்பனும் விஷ்ணுவை எதிர்த்தவர், இப்ப பேரனும் இருக்கிறார் பிரகலாதன் மகன் இவர் என்ன. பயந்து போன வலி பாட்டனின் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். பாட்டனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். மகாபலி சக்கரவர்த்தி தான் வேண்ட பேரு. மகாபலி முதல் பிறப்பில் எலியா பிறந்து இப்ப மகாபலியா பிறந்திருக்கிறாரல்லோ, அவர் தான் இந்த பிரகலாண்ட பேரு. அப்ப இரணியனும் விஷ்ணுவுக்கு எதிர்ப்பு, இப்ப மகாபலியும் எதிர்ப்பு. பிரகலாதன் அவனை மன்னித்தாலும் கொடுத்த சாபத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வாமனன் பிறந்தது வலியின் யாகத்திற்கு வந்தது. 3 அடி நிலம் கேட்டதும் வலியை பாதாள லோகத்திற்கு அனுப்பியதும் ஆகியவை முன்னரே குறிக்கப்பட்டுள்ளன. நிலம் பெற்றுக்கொண்ட வாமனன் விஷ்ணு வலியின் நேர்மை, தியாக மனப்பான்மை என்பவற்றை மெச்சி, வரப்போகும் மன்வந்திரத்தில் நீ இந்திரனாக ஆவா என்று வரம் கொடுத்து சென்றார்.
இக்கதை முன்னுள்ள புராணத்தில் சொல்லப்பட்டது. இறந்து பாவலோகத்தில் இருந்த வெனாவை கொண்டு வந்து குருஷேத்திரத்தில் உள்ள ஸ்தானு தீர்த்தத்தில் அவனை நீராட்ட வேண்டும் என்று கருதிய வெனாவின் மகன் பிரிந்து அச்செயலை செய்ய முற்படும் பொழுது வானத்தில் அசரீரி ஒன்று கேட்டது. பிரித்துவே, மிகவும் பாவியான உன் தந்தை இந்த தீர்த்தத்தில் இறங்கினால் தீர்த்தம் முழுதும் மாசு அடைந்துவிடும். அதற்கு பதிலாக நீ இறங்கி நீராடிவிட்டு கொஞ்ச தண்ணீரை எடுத்து உன் தந்தை மேத்தளித்தால் அவன் பாவம் நீங்கும் என்றது. பிரித்து அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய் அங்கு வந்தது. அந்த நாய் பூர்வ ஜென்மத்தில் கோயில்களில் உள்ள பொருட்களை பாதுகாக்கும் காவலனாக பணிபுரிந்தது. காவலனாக இருந்த அவனே கோயிலில் உள்ள விலையுயர்ந்த பொருள்களை திருடியதால் இந்த ஜென்மத்தில் நாயாக பிறந்திருந்தார். அந்த நாய் சரஸ்வதி முதலிய தீர்த்தங்களில் குளித்துவிட்டு இப்போது குருஷேத்திரத்தில் உள்ள ஸ்தானு தீர்த்தத்துக்கு வந்தது. ஆனால் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த நாயை வெனா அன்புடன் தடவி கொடுத்தான். அந்த நாய் முன்னரே பல தீர்த்தங்களில் குளித்திருந்ததால் அது கிடைத்த புண்ணியம் வெனாவுக்கு வர வெனா தன் பாவங்களில் நின்று விடுபட்டான். இதன் பிறகு வெனா சிவனை நோக்கி கடந்தவன் புரிந்தான். மகிழ்ச்சி அடைந்த சிவன் வெனா எதிரே தோன்றி, தவத்தை மெச்சினேன், என்னுடன் வந்து இரு. ஆனால் நீ செய்த பாவங்களின் பலனை நீதான் அனுபவிக்க தீர வேண்டும். அந்தகாசுரன் என்ற அசுரனாக நீ பிறப்பாய். உன்னை நான் வந்து கொல்லும் பொழுது உன் பாவங்கள் முற்றிலும் தீர்ந்து நீ விடுதலை அடைவாய் என்று கூறினார். சிவ உமா திருமணம். விஷ்ணுவின் ஆணைப்படி தேவர்கள் முன்னோர்களை குறித்தும் தவம் செய்ய முன்னோர்கள் மேனகாவை தந்தனர். மேனகாவை மணந்த இம்மவான் 3 பெண்களை பெற்றான். 3 பெண்களில் யார் சிவனை மணக்க தகுதியுள்ளவர்கள் என்பதை அறியாத தேவர்கள் முதல் பெண் குடிலாவை பிரம்மனிடம் அழைத்து வர, இவள் சிவனுக்கு ஏற்றவள் அல்லல் என்று பிரம்மா கூறினார். அவள் கோபித்துக் கொண்டு பிரம்மனை வசைபாட ஆறாக போவாய் என பிரம்மா சபித்தார். 2வது பெண்ணாகிய ராகினியை அவளை அழைத்து வர முன்போல அவளும் பிரமன் சாபத்தினால் மாலை நேரமாக மாறிவிட்டாள். 3வது பெண்ணை அழைத்து வந்தார்கள் என்று பிரமன் கூற தேவர்கள் அவளை அழைத்து வர நெருங்கினர். அவளிடம் இருந்து வெளிப்பட்ட சக்தி தேவர்களை நெருங்க விடவில்லை. அதை வந்து பிரம்மனிடம் கூற அவளே தகுதியானவள் என்று பிரம்மான் கூறினார். அதாவது உமா அல்லது காளி என்ற இந்த பெண் சிவனை மணந்த கதை முன் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. விநாயகர் தோற்றம். சிவனும் உமாவும் மந்திரமலையில் விஸ்வகர்மா அமைத்து தந்த மாளிகையில் அமைதியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் சிவன் உமையின் மற்றொரு பேராகிய காளி என்று கூறி அழைத்து விட்டார். தான் கருப்பாக இருப்பதால் தான் இப்படி அழைத்தார் என்று நினைத்தும் அதை தவம் செய்ய போனார். பிரமன் வெளிப்பட்டவுடன் தன்னுடைய நிறத்தை மாற்றும்படி கூறினார். பிரமன் அவ்வாறு செய்து அவளிடம் இருந்து எடுக்கப்பட்ட கருமை நிறத்தை காத்யாயனி என்ற பெண்ணாக படைத்தார். உடைக்கு சிவப்பு நிறம் வந்ததும் அவள் கௌரி என்ற பெயர் பெற்றாள். சிவனும் கௌரியும் ஒரு ஆண்மகு தோற்றுவித்தால் தன் இந்திர பதவிக்கு ஆபத்து என்று உணர்ந்த இந்திரன் சிவன் குழந்தை பெறாமல் இருக்க பார்த்து கொண்டார். அங்கிருந்த கௌரி இந்திரன் மேல் கோபம் கொண்டு சிவனுடைய உதவி இல்லாமல் தானே ஒரு ஆண்மகவை உண்டாக்கினார். அக்குழந்தையை கண்ட சிவன் பெரிதும் மகிழ்ந்து நாயனாகிய தன் உதவி இல்லாமல் பிறந்த குழந்தை ஆதலால் விநாயகன் என்று பெயரிட்டார். விநாயகன். சிவகணங்கள் அனைத்துக்கும் தலைவனாக இருந்தமையால் கணேசன் என்றும் கணபதி என்றும் அழைக்கப்பட்டார். சும்ப நிசும்பர்கள். காசிவ முனிவர் தனு என்ற தைத்திரிய பெண்ணை மணந்து சும்பம் நிசும்பர் என்ற மக்களை பெற்றார். இவர்களை காளி அளித்த கதை ஏற்கனவே மார்க்கண்டேய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. முகாரியின் கதை. முராரியின் கதை. விஷ்ணுவுக்கு முராரி என்ற பெயருண்டு என்று புலஸ்தியர் சொல்ல, அவருக்கு முராரி என்ற பெயர் வர காரணம் என்ன என்று நாரதர் கேட்க புலஸ்தியர் கூற ஆரம்பித்தார்.
காசிப முனிவருக்கு தைத்திரிய குலத்தைச் சேர்ந்த முரா என்றொரு மகன் இருந்தான். 3 உலகங்களையும் வெல்ல எண்ணிய அவன் கடுமையான தவம் புரிந்து பிரமனிடம் புதுமையான வரம் ஒன்றினை பெற்றான். அதன்படி போர்க்களத்தில் யாரேனும் ஒருவர் மேல் நான் என் கையை வைத்தால் அவர்கள் உடனே இறந்துவிட வேண்டும் என்றான். பிரமனும் அவ்வரத்தை அளித்தார். முரா இவ்வரத்தை பெற்றவுடன் அவனை வெல்ல முடியாது என்று அறிந்த இந்திராணி தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு காளிந்தி நதி கரையோரம் ஒரு நகரத்தை நிர்மாணித்து அதை சென்று வாழ்ந்தான். ரகு அரசன் ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தான். முரா அவனிடம் வலி சண்டைக்கு போனான். வசிட்டர் அவரிடமே உனக்கு இணையான வலிமை கொண்டுள்ளவரிடமே நீ போரிட வேண்டும் என்று கூறி யமனிடம் அனுப்பினார். முராவின் வலிமை பற்றி அறிந்த யமன் தன் வாகனத்தில் ஏறி விஷ்ணுவிடம் சரணடைந்தான். விஷ்ணு அவனை சமாதானப்படுத்தி இந்த அசுரனை தன்னிடம் அனுப்பும்படி கூறினார். யமனும் முராவிடம் சென்று விஷ்ணு அவனுடன் போர் புரிய காத்திருப்பதாகவும் அவன் சிரோதா கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறினான். அது கேட்ட முரா அங்கு சென்று விஷ்ணுவிடம் உன்னிடம் சண்டையிட வந்துள்ளேன் என்று கூறினான். அது கேட்ட விஷ்ணு முராவிடம் நீ என்னுடன் சண்டையிட வேண்டுமானால் உன் இதயம் ஏன் வேகமாக துடிக்கிறது? நீ மிகவும் பயப்படுகிறாயா? அவ்வாறு பயந்திருக்கும் உன்னுடன் நான் சண்டையிட விரும்பவில்லை என்று கூறியவுடன் முரா விஷ்ணு கூறிய வார்த்தைகள் உண்மைதானா என்று அறிய தன் நெஞ்சின் மீது கை வைத்து பார்க்கவும் பிரமன் வரத்தின்படி உடனே இறந்து போனான். இறந்த அவன் உடலை அசுரனை கொன்றதால் உடலை விஷ்ணு தன் சக்கரத்தினால் உடலை விஷ்ணு தன் சக்கரத்தினால் விஷ்ணு தன் சக்கரத்தினால் துண்டாக்கினார். முரா அந்த அசுரனை கொன்றதால் அவன் முதல் விஷ்ணுவுக்கு முராரி என்ற பெயர் வழங்க ஆரம்பித்தார். அந்தகன் என்ற அசுரனை பற்றி நாம் முன்பே அறிந்துள்ளோம். அந்த அசுரன் ஒரு நாள் பிரகலாதனுடன் மந்திரமலைக்கு சென்ற பொழுது பார்வதியை கண்டு அவளை மணந்து கொள்ள விரும்பினான். இது கேட்ட பிரகலாதன் அந்தகனிடம் பைத்தியக்காரனை போல் உள்ளராதே, பார்வதி சிவனின் மனைவி ஆவார். இந்த அகில உலகத்திற்கே அவரே தாயாவார். ஆகியால் நீ உன் புத்தியை மாட்டிக்கொள்ள என்றான். அதை காதில் போட்டுக் கொள்ளாத அந்தகன் பார்வதியை தாக்க நினைத்து அங்கு சென்றான். சிவனின் நண்பனாகிய நந்தி அந்தகனை தடுக்க கோபங்கண்ட அசுரன் நந்தியை கலப்பையால் அடித்து மயக்கமுறச் செய்தான். இதை அறிந்த பார்வதி ஒரே மாதிரி தோற்றம் தரக்கூடிய 100 உருவங்கள் பெற்றார். அங்கு வந்த அந்தகன் உண்மையான பார்வதியை கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து போனான். இத்தருணத்தை பயன்படுத்தி கொண்ட பார்வதி திருப்பி ஃப்ரீஸா போச்சு. இத்தருணத்தை பயண கொண்ட ஏனோ தெரியும் அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகும். ரொம்ப பிடிக்கிறது கலைக்கும் பிடிக்கிறது அன்னைக்கு அதை திருப்பித்தான் இப்ப அடிக்க முந்தி அடிச்ச உடனே வரும் என்னமோ அந்த செட்டிங் மாறிடுச்சு. இனி வளத்தை நான் இழுக்க வேண்டி கிடக்கு.
அதான் அந்த அதிலேயே வச்சு கொண்டு நிற்கிறதுனால இந்த ஃப்ரீசிங் ஆகுது வேண்டாம். இந்த அதுலேயே வச்சு கொண்டுட்டா ஃப்ரீஸ் ஆகாது. நான் அவைக்கு சொல்றேன் ராணி அக்கா. என்ன வச்சுக்கொண்டு அந்த அந்த பெண்ணையோ பென்சிலால தான் நான் எடுக்கிறேன். நான் அதுலேயே வச்சு கொண்டிருந்தா அது ஃப்ரீஸ் ஆகாது. அதுலேயே வச்சு கொண்டிருந்தா உங்களுக்கு ஓடுதுன்றேன்னு சொல்றேன் நீங்கள் எல்லாம். அப்ப அதாலதான் இது வருது இப்ப. என்னமோ சம்திங் 612. அது நாங்களும் ஏதாவது எடுத்தா அப்படித்தான் செய்யும். ஓடும் திரும்ப வரும். சில 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 வெப்சைட் அப்படித்தான். இது என்ன இவ்வளவு நாள் நல்லதா இருந்தது தானே. என்ன நம்பர் இவ்வளோ இல்லை. மற்றொரு வருது. இந்த நம்பர் வித்தியாசமா வருது வேற. கண்டுபிடிக்கணும். அது நாங்களே எக்ஸுக்கு என்ன அப்படி வேற இல்லையே. எக்ஸுக்கு 6 வராது. என்ன எங்களுக்கு பார்க்காது கஷ்டம். எக்ஸ் 10 ஆகுமா என்ன தெரியா ராணி அக்கா. கடவுளே கடவுளே. இதுலேருந்து வரணுண்டா இதான் சரி. இங்க வருங்க நம்பர் ஏன் இப்படி வருது. இப்ப ஓகே இல்ல நம்பரா பாருங்க. ரோமன்களும் என்னது இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் போகத்தான் பெருமை தெரியாது. இது வந்து ஆரம்பம். இந்த முதல் விளங்கப்படுத்தினோம் இல்லோ அதோ தெரியல. ஆனா இவ்வளவு விழுக்க இப்படி வராது. அது டக்காண்டு வாருது என்னண்டு தெரியல பாப்ப.
குளிக்கவும் வருது இல்லையா? பாஸ்டா போகுது இல்ல. இல்ல குயிக்கா வந்து கொண்டிருந்தது இப்போ இருந்தாப்புல நிக்குது. என்னவோ சம்திங் அவங்களோட நிச்சயம். திருப்பி ஃப்ரீஸ் பண்ணிடுது. மேலேயும் பதில கீழேயும் பதில போங்க. இதை அறிந்த பார்வதி ஒரே மாதிரியாக தோற்றம் தரக்கூடிய 100 உருவங்கள் பெற்றார். அங்கு வந்த அந்தகன் உண்மையான பார்வதியை கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து போனான். இத்தரனை பயன்படுத்தி கொண்ட பார்வதி அவளை ஒரு ஆயுதத்தால் வீழ்த்தினார். அந்தகன் மயக்கமுற்று கிடந்த சமயத்தில் அந்தகனைத்தான் வாசிப்போம். அந்தகன் அதுல இருந்தான் வரும். நான் அது கண்ட நான் தலையங்க யமனும் முராவிடம் சென்று விஷ்ணு அவனிடம் போர் புரிய காத்திருப்பதாகவும் அவன் ஸ்ரோதா கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறினான். அது கேட்ட முரா அங்கு சென்று விஷ்ணுவிடம் உன்னுடன் சண்டையிட வந்துள்ளேன் என்று கூறினான். அது கேட்ட விஷ்ணு முராவிடம், நீ என்னுடன் சண்டையிட வேண்டுமானால் உன் இதயம் மேல் வேகமாக துடிக்கிறது, நீ மிகவும் பயப்படுகிறாயா? அவ்வாறு பயந்திருக்கும் உன்னுடன் நான் சண்டையிட விரும்பவில்லை என்று கூறியவுடன் முரா விஷ்ணு கூறிய வார்த்தைகளை உண்மைதானா என்று அறிய தன் நெஞ்சின் மீது கைவைத்து பார்க்கவும் பிரம்மன் வரத்தின்படி உடனே இறந்து போனான். இந்த இறந்த அவன் உடலை விஷ்ணு தன் சக்கரத்தினால் துண்டாக்கினார். முரா என்ற அசுரனை கொன்றதால் அன்று முதல் விஷ்ணுவுக்கு முராரி என்று பெயர் வழங்கி ஆரம்பித்தது. அந்தகன் என்ற அசுரனை பற்றி நாம் முன்பே அறிந்துள்ளோம். அந்த அசுரன் ஒரு நாள் பிரகலாதனுடன் மந்திரமலைக்கு சென்ற பொழுது பார்வதியைக் கண்டு அவளை மணந்து கொள்ள விரும்பினான். இது கேட்ட பிரகலாதன் அந்தகனிடம், பைத்தியக்காரனைப் போல உளராதே, பார்வதி சிவனின் மனைவியாவர், இந்த அகில உலகத்துக்கு அவரே தாயாவர், ஆகையால் நீ உன் புத்தியை மாற்றிக்கொள் என்றான். அதை காதில் போட்டுக் கொள்ளாத அந்தகன் பார்வதியை தாக்க நினைத்து அங்கு சென்றான். சிவனின் நண்பனாகிய நந்தி அந்தகனை தடுக்க கோபங்கண்ட அசுரன் நந்தியை கலப்பையால் அடித்து மயக்கமுறச் செய்தான். இதை அறிந்த பார்வதி ஒரே மாதிரி தோற்றம் தரக்கூடிய 100 உருவங்கள் பெற்ற அங்கு வந்த அந்தகன் உண்மையான பார்வதியை கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து போனான். அத்தருணத்தை பயன்படுத்தி கொண்ட பார்வதி அவனை ஓர் ஆயுதத்தால் வீழ்த்தினார். அந்தகன் மயக்கமுற்று கிடந்த சமயத்தில் பார்வதி அவ்வுடைய விடத்தை விட்டு சென்று விட்டார். நீண்ட நேரத்திற்கு பிறகு கண்விழித்த அந்தகன் பார்வதியை காணாமையால் ஏமாற்றத்துடன் பாதாள லோகம் திரும்பினான். சில நாட்கள் கழிந்தன. அந்தகன் பார்வதியை மறக்க முடியாதால் தன் படைகளை கூப்பிட்டு பார்வதியை கவர்ந்து கொண்டு வருபவர்களுக்கு தக்க பரிசுகள் வழங்கப்படும் என கூறினான். இதை கேட்ட பிரகலாதன் அந்தகனிடம், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, பார்வதி உன் தாய் என்பதையும் சிவன் உன் தந்தை என்பதை நீ மறந்து விட்டாய். இப்போது அதை உனக்கு சொல்ல போகிறேன் என்று கூறி சொல்ல துவங்குவினான் பிரகலாதன். ஒரு முறை சிவன் தனியே வீட்டிருக்கும் போது பார்வதி பின்புறமாக வந்து அவர் கண்களை பொத்தினார். அண்டங்கள் முழுவதும் இருந்தன. சிவனுடைய உடம்பில் இருந்து ஒரு பிள்ளை உதயமானான். கிரண்யாசன் பிள்ளை இல்லை என்று தவம் செய்த போது சிவன் தோன்றி, இந்த ஜென்மத்தில் உனக்கு புத்திர பாக்கியமில்லை, என்னிடம் கண் இல்லாத ஒரு பிள்ளை இருக்கின்றான், அவனை உன் மகனாக ஏற்று வளர்ப்பாயாக என்றார். சிவன் பார்வதி இருவரும் மானசீகமாக பிறந்தவன் நீ, பிறர் மனைவியை விரும்புவது பெருங்குற்றம், அல்லாமலும் உன் தாயின் இடத்தில் இருக்கின்றவளை விரும்புவது பெரும் பாதகம் என்று கூறிவிட்டு பிறன் மனைவியை விரும்புவது எவ்வளவு தவறு என்பதற்கு ஒரு கதை கூறினான் பிரகலாதன். கண்டா என்ற தைத்திய மன்னன் ஒரு முறை தன் குருவான சுக்கராச்சாரியார் மகளை பார்த்தான். உடனே அவளை விரும்பி மனம் செய்து கொள்ள கேட்டான். அரஜா என்ற அப்பன், என் தந்தையை கேள், மேலும் என் தந்தை உனக்கு ஒரு குரு ஆவார், குருமகள் உனக்கு தங்கை முறை ஆவாள், எனவே நீ விரும்புவது சரி என்று என்றார்.
அதற்கு இசையாத அவன் மேலும் வற்புறுத்தவே, என் தந்தை வெளியூர் சென்றிருக்கிறார், அவர் வந்தவுடன் அவருடைய உத்தரவை கேட்டுக்கொண்டு என்னை மணந்து கொள்ள என்றாள். தண்டான் குருவின் மகளை திருமணம் கொள்வது புதிதன்று. தந்தையின் உத்தரவுப்படிதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காக சித்திராங்கதாவின் கதையை கூறினான். சித்திராங்கதா விஸ்வகர்மாவின் மகள். சுஜதா என்ற ராஜகுமாரனை மனம் செய்து கொள்ள நினைக்கையில் விஸ்வகர்மா ஊரில் இல்லை. அவன் வரும் வரையில் காத்திருக்காமல் இருவரும் மனம் செய்து கொண்டனர். வந்த விஸ்வகர்மா நடந்ததை கேள்வியிட்டு, உன் கணவனை பிரிந்து வாழ்கிறாயா என்று சாபமிட்டார். வாழ்வாயாக என்று சாபமிட்டார். அந்த சாபத்தின்படி அந்த ஆற்று தண்ணீரில் சுரதா அடித்துக் கொண்டு போகப்பட்டார். விஸ்வகர்மா சாபப்படி அவள் தனிமையில் வாழ நேரிட்டது என்று அவன் கூறியதன் தண்டா இடைமறைத்து, இவ்வளவுதான் உனக்கு தெரியும், இதற்கு மேல் நான் சொல்லுகிறேன். தண்ணீரோடு போன சுரதா கரையொதுங்கி பிழைத்துக் கொண்டாள். சித்திராங்கதா ரிதத்வஜா என்ற முனிவரை அணுகி அவரது உதவியால் தண்ணீரில் சென்று தப்பித்துக் கொண்ட தன் கணவனை அடைந்து வாழத் தொடங்கினாள் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் மகள் வாயை அடைத்தார். இந்த கதையினை சொல்லி தண்டா பிடிவாத மகாராஜாவை மணந்து கொண்டார். யாத்திரையிலிருந்து மீண்ட சுக்கராச்சாரி தண்டாவையும் அவன் நாட்டையும் விரித்து விட்டார். தன்னுடைய நகரம் இருந்த இடம் சுக்கராச்சாரியாரால் எரிக்கப்பட்டதால் ஒரு காடு முளைத்தது. அதற்கு தண்டகாரண்யம் என்று பெயர் வந்தது. தண்டன் பெரிய தவறு இழைத்ததால் தண்டகாரண்யம் என்ற அவ்விடத்துக்கு தேவர்கள் செல்ல மாட்டார்கள். அந்தகன் தோல்வி. பிரகலாதன் எவ்வளவு சொல்லியும் அந்தகன் புத்திமதி கேட்கவில்லை. பார்வதியை மணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எண்ணம் மாறவில்லை. சம்பரன் என்ற அசுரனை சிவனிடம் தூது அனுப்பினான். சிவனிடம் சென்ற சம்பரன், எங்கள் அரசன் அந்தகன் 3 லோகத்துக்கும் தலைவன். அவன் அதிகாரத்தின் கீழ் தான் மந்திரமலை இருக்கிறது. இதில் நீங்கள் வாழ விரும்பினால் பார்வதியை எங்கள் அரசிடம் ஒப்படையுங்கள் என்று கூறினான். இதை கேட்ட சிவன், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நீ சென்று பார்வதியை கேட்டுவிடேன் என்று கூறினார். சம்பரன் பார்வதியை பார்த்து கேட்க, அவர் சிவனும் அந்தகனும் போரிட வேண்டும் என்றும் வெற்றி பெறுபவரை மணந்து கொள்வதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என்றும் கூறினார். சம்பரசன் சென்று அந்தகனிடம் நடந்தவற்றை கூற அவன் போருக்கு தயாரானான். மாபெரும் படையை திரட்டி கொண்டு மந்திரமலைக்கு வந்தான். சிவனுடைய கணங்கள் நந்தியின் தலைமையில் போர் புரிய வந்தன. மத்திருக்கள், ருத்திரர்கள், ஆதித்தர்கள் ஆகிய அனைவரும் சிவன் பக்கம் நின்றனர். விஷ்ணுவின் படைகளும் சக்கரமும் இப்பக்கத்தில் நின்றன. போர் தொடங்கியவுடன் நந்தியும் கணங்களும் அந்தகன் படைகளை ஆயிரக்கணக்கு கொன்று குவித்தன. ஆனால் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கொல்லப்பட்ட அனைவரும் மீண்டும் போரிட வந்தனர். சுக்கராச்சாரியாரின் சஞ்சீவினி மந்திரத்தால் இறந்தவர்கள் எழுப்பப்படுவதை சிவனிடம் நந்தி கூற சுக்கராச்சாரியாரை கொண்டு வருமாறு சிவன் பணித்தார். நந்தி சுக்கராச்சாரியர் இழுத்து வர சிவன் சுக்கராச்சாரியரை விழுங்கி விட்டார். சுக்கராச்சாரியார் இல்லாததால் அந்தகன் படைகள் வெகு விரைவில் காலியாயின. இறுதியில் அந்தகன் சிவனிடம் நேரடியாக போரிட்டான். சிவன் அந்தகனை திரிசூலத்தால் குத்தி ஆகாயத்தில் ஏற்றி விட்டார். சாக போகும் வேளையில் சிவனிடம் மன்னிப்பு கேட்டு சிவபக்தனாக மாறிவிட்டான். அவனே மறுபுறவியில் பிரிங்கி முனிவராக தோன்றினானோ. இதற்கு பிறகு மருத்துவரன் கதை முன்னரே மற்ற புராணங்களில் கொடுக்கப்பட்டதால் இங்கு எழுதப்பெறவில்லை. துந்துவின் கதை. மகாவலி கதையின் வேறுபட்ட கதை. தனு காசிப முனிவர் தம்பதிகளின் மகன் துந்து என்னும் அரக்கன். அவன் பிரம தேவனை குறித்து கோர தவம் செய்து தேவர்களால் தனக்கு மரணம் ஏற்படாதவாறு வரம் பெற்றான். துந்து இந்திரனை வென்று அப்பதவியை பெற்றான். இந்திரன் தேவர்களுடன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரமனின் இருப்பிடமாகிய சத்தியலோகம் சென்று அடைந்தான்.
ம். அதை அறிந்த அரக்கன் 5 படைத்துண்டு துந்து 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 படைத்தலைவனிடம் பிரம்மலோகம் அடைந்து தேவர்களை துரத்தி தங்களிடமின்றி செய்ய வேண்டும் என்றார். பிரம்மலோகம் செல்லும் வழியில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் பற்றி அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அரக்கன் சுக்கராச்சாரியரை அடைந்து பிரம்மலோகம் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அவர் இந்திரன் 100 அசுவேதம் யாகங்கள் சுவமேத யாகங்கள் யாகம். செய்து அந்த சக்தியை அடைந்தான் என்றார். உடனே துந்துவும் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டான். அப்படியானால் ஒரே நேரத்தில் 100 அஸ்வமேத யாகங்களை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் துந்து. அதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெறும் செய்தி சத்தியலோகத்தை எட்டவே தேவர்கள் அஞ்சி நடங்கினர். பிரமனிடம் சென்று முறையிட பிரமன் துந்துவின் பலம் அறிந்தவர் ஆதலால் அவனை கொல்ல முடியாது. எல்லாரும் சென்று விஷ்ணுவிடம் முறையிட்டால் ஏதாவது வழி பிறக்கும் என்று கூறினர். அனைவரும் விஷ்ணுவிடம் சென்றனர். அவர்கள் குறை கேட்ட விஷ்ணு அஞ்ச வேண்டாம், துந்துவை கொல்ல முடியாது என்றாலும் அடக்கி வைக்கிறேன் என்றார். அனைத்து ஏற்பாடுகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது குள்ளன் வடிவத்தில் ஒரு இளைஞன் தோன்றினான். அதை கண்ட அசுரர்கள் ஓடிச் சென்று அவனை காப்பாற்றி துந்துவின் எதிரில் நிறுத்தினர். துந்து குள்ளனை பார்த்து உனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்றான். வாமன் குள்ளன் தன் கதையை சொல்ல தொடங்கினான். பிரபசா என்ற பிராமணனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். நேத்ரபாசா கதிபாசா என்றும் அழைக்கப்பட்ட தந்தை இறந்தவுடன் பாக பிரிவினையில் தகராறு எழுந்தது. வீட்டின் பாதிப்போது எனக்கு சேர வேண்டும் என்று நான் கூறியவுடன் என் அண்ணன் குள்ளன் முழு மனிதன் அல்லன், ஆகவே அவனுக்கு ஒரு பங்கு தருவது என்பது அர்த்தமற்ற செயலாகும் என்று கூறினான். நான் பிடிவாதமாக என் பங்கை தர வேண்டும் என்று கேட்டதுக்கு என்னை தூக்கி ஆற்றிலிருந்து விட்டான் என்று கூறி முடித்தான். இதை கேட்ட துந்து மிகவும் மனம் வருந்தி, கவலைப்படாது, உனக்கு எவ்வளவு நிலம் வேண்டுமோ அது எந்த இடத்தில் வேண்டுமோ அங்கு உனக்கு தருகிறேன் என்றான். குள்ளன் பயந்தவன் போல உடலை சுருக்கி வளைத்து கொண்டு, எங்கே எனக்கு இடம் கொடுத்தாலும் என் அண்ணன் பிடுங்கிக் கொள்வான், ஆகவே என் கால் அளவால் 3 நிலம் தந்தால் போதுமானது என்றான். துந்து ஒப்புக்கொள்ள வாமனன் விஸ்வரூபம் எடுத்து பூமியை ஒரு அடியாகவும் ஆகாயத்தை ஒரு அடியாகவும் அளந்த பிறகு 3வது அடியை துந்துவின் முதுகில் வைத்து அழுத்த பூமியில் ஒரு பெரிய பள்ளம் தோன்றி அதில் துந்து வீழ்த்தப்பட்டான். அங்கு துந்து கயிற்றால் கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டான். புரூவர்களின் வரலாறு. சந்திர வம்சாவளியின் முதல் அரசன் புரூரன் ஆவான். அம்மன்னனின் பழைய வரலாற்றை வாமன புராணம் பேசுகிறது. மத்ர அரசாட்சியில் சகலா என்ற ஒரு நகரம் உள்ளது. அந்நகரத்தில் தர்மா என்ற பெயருள்ள வணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் சாஸ்திரங்களை நன்கு கற்றவனாகவும் நேர்மையான குணம் கொண்டவனாகவும் இருந்தான். வாணிபம் செய்யும் பொருட்டு சௌரஸ்டிரா என்ற இடத்திற்கு சென்றான். வழியே செல்லும் பொழுது தர்மாவிடம் இருந்த பொருட்கள் அனைத்தும் களவு போயின. தர்மா பல இடங்களை சுற்றிவிட்டு முடிவில் ஷமி மரத்தில் அடியில் வந்து சேர்ந்தான். அம்மரத்தில் பறவைகள் மிகவும் இல்லை. அங்கு வந்த தர்மா களைப்பின் காரணமாக உறங்கிவிட்டார். உறங்கி எழுந்தவுடன் அங்கு ஒரு பேய் அந்த மரத்தை நோக்கி வருவதை கண்டான். அந்த பேயை சுற்றி ஆயிரக்கணக்கான பேய்களுடன் வந்தன. முதலில் வந்த தலைவனாகிய பேய் தர்மாவை நோக்கி, நீ யார், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டது. தர்மா தன் கதையை கூற மிகவும் மனம் வருந்திய அப்பேய் அவனுக்கு விருந்தினை தயார் செய்யும்படி மற்ற பேயிடம் கூறிட்டு, அப்பேய் கூறிய மறு வினாடி 2 பாத்திரங்களில் பலவித உணவு மற்றும் தண்ணீர் கொண்டு வரப்பெற்றது. அவை அனைத்தையும் தர்மா உண்டு முடித்தான். உணவு உண்ட பின்பு அந்த பேய்களின் தலைவனிடம், இந்த உணவு நீர் எங்கிருந்து வந்தது, நீங்கள் யார், எவ்வாறு இந்த வனாந்தரத்திற்கு வந்தீர்கள், உங்கள் கதைகளை கூறுங்கள் என்று கேட்க அத்தலைவன் கூற ஆரம்பித்தார். நண்பனே, முன் ஜென்மத்தில் நான் சகலா என்ற ஊரில் சோமசர்மா என்ற பெயருடன் வசித்து வந்தேன். வணிகம் செய்வது எனது தொழில். சோமஸ்வரவா என்ற பெயருடைய நண்பன் என் வீட்டிற்கு பக்கத்தில் இருந்தான்.
அவன் விஷ்ணு பக்தன். நான் மிகவும் கஞ்சனாகவும் யாருக்கும் தானம் எதுவும் கொடுக்காமல் இருந்தேன். ஒரு சமயம் பல யாத்திரிகளோடு சோமசர்மாவாகிய நான் பல தீர்த்தங்கள் சென்றேன். அச்சமயம் பசியால் வாடிய ஒருவனுக்கு சிறிது உணவும் நீரும் கொடுத்தேன். நான் கொடுத்த உணவு பேய்களுக்காக வைக்கப்பட்ட உணவாகும். ஆதலால் நான் இறந்தவுடன் பேயாக மறுபிறப்பில் பிறந்தேன். போன ஜென்மத்தில் நான் உணவும் நீரும் தானமாக கொடுக்காததால் இந்த ஜென்மத்தில் எனக்கு உணவுக்கும் நீருக்கும் பஞ்சமில்லை. கொடுத்ததால் உணவுக்கு நீருக்கும் பஞ்சமில்லை. அத்துடன் ஒரு குடையின் தானமாக கொடுத்திருந்தேன். அதுவே ஷமி மரமாக மாறியுள்ளது. மற்றவர்கள் எந்த தானமும் முன் ஜன்மத்தில் செய்யாதால் இங்கு பேய்களாக மாறி உலாவுகின்றனர். உடனே தர்மா உங்களை எவ்வாறு இந்த வாழ்க்கையை நின்று விடுவிப்பது என்று கேட்டான். சோமசர்மா கூறியபடி தர்மா கயைக்கு சென்று சோமசர்மாவின் இறுதி கடனை செய்ய வேண்டும். சோமசர்மாவும் அவன் நண்பர்களும் சாபத்து நின்று விடுதலை செய்யப்பட்டனர். தர்மா அதன் பிறகு சிவலோகம் சொர்க்கத்தில் இருந்து சில காலம் சொர்க்கத்தில் இருந்து புரூரவா அரசனாக பிறந்தார். உபமன்யும் ஸ்ரீதமாவும் முன்னொரு காலத்தில் விதமன்யு என்றொரு பிராமணன் வசித்து வந்தான். அவன் மனைவி ஆத்ரேயி. இவர்களுக்கு உபமன்யு என்றொரு மகன் இருந்தான். அவர்கள் மிகவும் ஏழையாயிருந்த காரணத்தால் அக்குழந்தைக்கு பாலினை கொடுக்க அவர்களால் முடியவில்லை. ஆதலால் ஆத்திரேயி கஞ்சி செய்து அதனை பால் என்று கூறி உபமன்யுக்கு குடிக்குமாறு செய்து வந்தாள். ஒரு சமயம் உபமன்யும் அவன் தந்தையும் செல்வந்தனாகிய ஒரு பிராமணனும் வீட்டுக்கு சென்றனர். உபமன்யு அதன் பிறகு தன் தாய் கொடுத்த கஞ்சியை குடிக்க மறுத்தான். வேறு வழி தெரியாத ஆத்திரேயி மகனுடன் நீ நல்ல பாலினை குடிக்க விரும்பினால் சிவனை ஜபிக்க வேண்டும். விஷ்ணுவிடம் வேண்டித்தான் தனக்கு தேவையானவற்றை பெற்றார். இதற்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று கூறினார். வெகு காலத்துக்கு முன்பு ஸ்ரீதமா என்ற அசுரன் இருந்தான். அவன் விஷ்ணுவையே வென்று விடுவதாக பயமுறுத்தி வந்தான். விஷ்ணு உடனே சிவனிடம் சென்று வேண்ட சேருமான் சுதர்சன சக்கரத்தை கொடுத்தார். அதை கொண்டு விஷ்ணு தன் எதிரிகளை சுலபமாக அழித்து விட முடியும் என்று கூறினார் சேருமான். உடனே விஷ்ணு சேருமானே, நீர் சொல்வது உண்மைதான் என்று எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும்? ஆகையால் உண்மையை முதலில் சோதித்து பார்க்கிறார் என்று கூறி சக்கரத்தை விட சக்கரம் சிவருடமே 3 குருகளாக பிரித்தது. அவை கிரண்யக்ஷா, சுவர்ணக்ஷா, விஸ்வகருபக்ஷா என்ற பெயருடன் அனைவராலும் வணங்க பெற்றது. சிவருமான அழிக்க முடியாதர் என்பது ஜெயத்துக்கிடம் என்று தெரியுமாதலால் சக்கரம் உண்மையில் சேருமானுக்கு எந்த துன்பத்தையும் இழைக்கவில்லை. விஷ்ணு சேருமான சந்தேகிக்கப்பட்டதால் அவரிடம் மன்னிப்பு கேட்டார். சக்கரத்தை கொண்டு ஸ்ரீதமாவை வென்றார். உபமன்யுவின் வேண்டுதலில் உள்ளம் மகிழ்ந்த சேருமான் அவனுக்கு என்றென்றும் பால் கிடைக்க அருள் புரிந்தார். நிஷாகரா முன்னொரு காலத்தில் கோஷகரா என்ற ஒரு பிராமணன் வசித்து வந்தான். அவன் மனைவி பேர் தர்மிஷ்டா. இவர்களுக்கு கண் தெரியாத வாய் பேசாத குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தைக்கு சிறிதும் விரும்பாத அந்த குழந்தையை சிறிதும் விரும்பாத தர்மிஷ்டா 6 நாட்களே ஆகியிருந்த அக்குழந்தையை தன் வீட்டின் வழியே கொண்டு சென்று விட்டாள். அப்பொழுது அங்கு வந்த அரக்கி உருவம் கொண்ட பெண் அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் குழந்தையை அங்கே விட்டு சென்றது. தான் எடுத்து சென்ற குழந்தையை தன் கணவனிடம் காண்பிக்க அவன் மனைவியிடம், முட்டாளே, கோஷகரா என்ற பிராமணனின் மிகவும் சக்தி வாய்ந்தவன். நடந்ததை தெரிந்து கொண்டு அவன் உனக்கு சாபமிடுவான். ஆதலால் உடனே சென்று அந்த குழந்தையை விட்டு வா என்று கூறினான். அரக்கியின் மகன் கோஷகராவின் வாசலில் குளிரினால் பெருங்குரல் எடுத்து அழத் துவங்கினான். ஊமையான தன் குழந்தை சப்தம் செய்வதைக் கண்ட தர்மிஷ்டா தன் கணவனை அழைக்க அவன் வந்து அக்குழந்தையை பார்த்தவுடன் அது தங்கள் குழந்தை
என்று என்பதை அறிந்து கொண்டான். சில மந்திரங்களை கூறியவுடன் அக்குழந்தை தன் அழுகையை நிறுத்திட்டு அரக்கியும் அப்பிராமணர் மகனை கொண்டு வந்து கொடுத்து விட்டாள். ஆனால் அவளது குழந்தை பிராமணன் மந்திரத்துக்கு கட்டுண்டு கிடந்ததால் அரக்கியால் தன் குழந்தையை திரும்ப பெற முடியவில்லை. அப்பிராமணன் தன் குழந்தைக்கு நிஷாகரா என்றும் அரக்கியின் குழந்தைக்கு திவாகரா என்றும் பெயர் சூட்டினான். சில காலம் கழிந்து அவர்கள் இருவருக்கும் கோஷகரா வேதங்கள் முதலியவற்றை பயிற்றுவித்தான். அவன் மகனாகிய நிஷாகரா மிகவும் மந்த புத்தி உள்ளவனாக இருந்தான். கோபம் கொண்ட பிராமணன் தன் மகனை ஒரு பாலுங்கிணற்றில் வீசி அதனை ஒரு கல் கொண்டு மூடிவிட்டான். அதனால் மனைவி தர்மிஷ்டாவும் குழந்தை காணாமல் போய்விட்டதாக நினைத்துக் கொண்டாள். நிஷாகரன் அக்கிணற்றில் நீண்ட காலம் தங்கி இருந்தான். அதில் ஒரு மரம் நிறைந்த பழங்களுடன் இருந்ததால் அதனை தின்று வாழ்ந்து வந்தான். 10 வருடங்கள் சென்றன. தர்மிஷ்டா ஒரு நாள் அந்த வழியை செல்லும் பொழுது ஒரு கல்லினை வைத்து அக்கிணற்றினை மூடியிருப்பது கண்டு, இதனை யார் கல் கொண்டு மூடி நிற்கிறார்கள் என்று பெருங்குரலில் கேட்க, கிணற்றில் உள்ளிருந்த நிஷாகரா, அன்னே, தந்தைதான் இக்காரியம் செய்தார் என்று கூறினார். இதை கேட்ட தர்மிஷ்டா மிகவும் வியப்படைந்து தன் மகனை வீட்டுக்கு அழைத்து வந்தாள். நிஷாகரா தன்னுடைய பழைய கதையினை அவளுக்கு பழங்கதையினை அவர்களுக்கு விவரித்தான். தன்னுடைய முற்பிறப்பில் பெரிதும் பாவம் செய்தன் காரணமாக நரகத்தில் பலகாலம் இருந்து பிராமணன், புலி, கழுதை, பறவை, எருது ஆகிய பல பிறவிகள் எடுத்து இறுதியாக நிஷாகரா என்ற பெயரில் கோஷகரா மகனாக பிறந்தான். ஜதிஸ்மரா என்னும் பழம்பிறப்பு அறியும் சக்தி பெற்றிருந்தமையால் அவனுக்கு பழம்பிறப்புகள் பற்றி தெரிந்தன. 10 வருடங்கள் கிணற்றில் இருந்த பொழுது தன் தவறுகளுக்காக பெரிதும் வருந்தியது பேசும் சக்தி இனையும் கேட்கும் திறனையும் பெற்றிருந்தான். இனி அவன் நேர்மையான வாழ்க்கையை வாழப்போவதாக கூறினார். மற்ற புராணங்களைப் போலவே வாமன புராணத்தின் சிறப்பை பற்றியும் அதனை படிப்பதால் ஏற்படும் நன்மை பற்றியும் புலஸ்திய முனிவர் நாரதருக்கு கூறி முடித்தார். கூர்ம புராணம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க